ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா கிளப்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எந்தெந்த பிளேயர்ஸ் உள்ளே வராங்க, யார் யார் வெளியே போகிறாங்கன்னு. பட் ஹைதராபாத் எஃப்சி என்ன தான் ஆச்சு ப்ரோ? ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ஸ்டார்ட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ஹீட் ஆக போகுது. ஹைதராபாத் எஃப்சி என்ன ஆச்சுன்னா, ஹைதராபாத் எஃப்சி கூடி சீக்கிரத்தில் அவங்களோட பிளேயர்ஸை ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க, சைன்இன் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இன்வெஸ்டர் கன்ஃபார்ம். எதனால் இன்வெஸ்டர் டிலே ஆச்சுன்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பேன் எதுக்கு வந்துச்சுன்னா, பிளேயர்ஸ்க்கு போதுமான அளவு சேலரி கொடுக்காத காரணத்தினால FIFA ட்ரான்ஸ்ஃபர் பேன் நிகழ்த்தியிருப்பாங்க. இப்போ அந்த இன்வெஸ்டர் மூலிமா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பேனை கிளியர் பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ், நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. டொமஸ்டிக் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் இந்தியன் பிளேயர்ஸ் செட் அவங்களுக்கு கோர் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ்ன்ற மாதிரி சூப்பராக மூவ் பண்ணி ஆகணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன தான் அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு போதுமான அளவு சேலரி கொடுக்கல, எல்லாம் மூவ் பண்ணிட்டாலும் ஜாவோ விக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாயலாக அந்த கிளப்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேமை காமிச்சிட்டு மூவ் பண்ணார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் எதுக்கு அவங்க இவ்வளோ டிலே ஆச்சு? ஏன் இன்வெஸ்டர்னா ஏகப்பட்ட காசு கொடுத்தாகணும். இப்போ இன்வெஸ்டர் ஒரு ஆள் வராங்கன்னா அவங்க டேரெக்டாக அந்த கிளப்புக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளேயர்ஸை கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அந்த கிளப் ப்ரீவியஸாக எவ்வளோ டியூ பே பண்ண இருக்கோ அதுக்கும் அவங்க கன்சிடர், அவங்க தான் அதுக்கும் காசு தர வேண்டியதாக இருக்கும். அதை பூர்த்தி செஞ்சுட்ட பிறகு தான் அப்கமிங் சீசனை பற்றி டிசைட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பண்ணால் கண்டிப்பாக லாபம்னு ஒன்று வருமான்ற மாதிரி ஏகப்பட்டது பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த காசு பிரச்சனையால் தான் இவ்வளோ நாள் அந்த இன்வெஸ்டர் வர டிலே ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் ஹைதராபாத் எஃப்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங், அதாவது அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு அப்கமிங் சீசனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். சரி, ஓகே ப்ரோ, இன்வெஸ்டர் வர இருக்காங்க, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி தோராயமாக எவ்வளோ தான் அவங்க இன்னும் தேவைப்படுதுன்னா, கிட்டத்தட்ட அதிகபட்சமாக இல்லை, இப்போதைக்கு 75 கோடி கிட்ட தேவைப்படுது. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸுக்காக இருக்கட்டும், கோச்சஸுக்காக இருக்கட்டும், எவ்வளோ ஃபீ பெண்டிங் வச்சுருக்காங்களோ எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபியூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பூர்த்தி செஞ்சு ஹைதராபாத் எஃப்சி ஒரு நியூ டீமாக உள்ளே வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்கமிங் சீசன். நெக்ஸ்ட், மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பிக் கிளப்ஸை, அதாவது பிக் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர ஒன் ஆஃப் த கிளப்னா நம்ம மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் சொல்லலாம். இப்போதைக்கு டொமஸ்டிக்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான பிளேயர், டொமஸ்டிக் பிளேயர் அந்த டீமை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு உள்ளே வர இருக்காரு. அதே ஒரு பிக் மூவ் அப்படின்ற மாதிரி மார்க் சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்கலாம் யார் அந்த டொமஸ்டிக் பிளேயர், யார் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு இந்தியன் பிளேயர் யாராக இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், மும்பை சிட்டி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நௌஃபல் PN இவரை பார்த்தீங்கன்னா ஐ லீக்லேருந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவர் கடைசி ஐ லீக்கில் கோகுலம் கேரளா எஃப்சிக்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த 23 வயசுக்கு உட்பட்ட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், லெஃப்ட் மிட்ஃபீல்டராக அதிகப்படியாக ப்ளே பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோகுலம் கேரளா எஃப்சியில் அதிகபட்சமாக 23 மேட்ச் ப்ளே பண்ணி 5 கோல் அண்ட் 8 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. மும்பை சிட்டியோட அட்டாக்கிங் யூனிட்டில் ஸ்ட்ரென்தன் படுத்துகிற விதமாக இவர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர் டீலில் நம்ம மும்பை சிட்டி சைன்இன் பண்ணி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மும்பை சிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களோட முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ISLல வேறு கிளப் மூவ் பண்ணிட்டாங்க. அப்படி பார்த்தா கண்டிப்பாக அவங்க நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி பெட்டர் கேட்கி யங் பிளேயர்ஸ் ஐ லீக்லேருந்து உள்ள அவங்க டீமை கொண்டு வர பார்க்குறாரு, ஸ்ட்ரென்தன் படுத்த பார்க்குறாரு. மேபி இன்னொரு ஐ லீக் பிளேயர் உள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அவங்களோட இருக்கிற பிளேயர்ஸ் மூவ் பண்ணிட்டாங்க. நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸை க்ரூம் பண்ணணுன்ற காரணத்தினால நௌஃபல் PN இப்போ ஆட் ஆகிருக்காரு. ஃபியூச்சரில் எந்தெந்த பிளேயர் வராங்கன்ற மாதிரி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸில் ஜானி கோகோ உள்ளே வந்திருப்பார், அபாஸ் கோச்சா நியமிச்ச காரணத்தினால. யுகோ புமஸ் வெளியே போயிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜோஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் அப்கமிங் சீசன் நம்மளோட நியூ ஹெட் கோச்ன்ற மாதிரி மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ். அப்போது அபாஸ் மூலிமா ஜானி கோகோ ISLல இருக்க தான் போகிறாரு. பட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இல்லை. நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அவர் அப்ரோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் சூப்பராக சொல்லியிருக்காரு. அவரோட கோச் இந்த அப்கமிங் சீசனுக்காக ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்காரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். இப்போ ஜானி கோகோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். ஏன்னா அபாஸ் உள்ள வந்த பிறகு அந்த டீமை கொஞ்சம் தூக்கி விட்டதுன்னா அது இவர் தான் சொல்லலாம். அந்த ஸ்ட்ரைக்கிங் யூனிட்க்கு ஒரு சூப்பர் சப்ளை கொடுக்குறதா இருக்கட்டும் அண்ட் சூப்பர் கேமை லீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். ஆல்ரெடி ISL எக்ஸ்பீரியன்ஸ் உட்பட்ட இந்த ஃபின்லாண்டை சேர்ந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்டர். ஆல்மோஸ்ட் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் மூவ் பண்ண. சப்போஸ் மூவ் ஆகலாம், மேபி எதனா ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். பிளேயர்ஸோட கான்வர்சேஷன் எதனா மிஸ் மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் அதிகப்படியாக வாய்ப்பு கிடச்சிச்சு. 11 மேட்ச்சில் 1 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 4 அசிஸ்ட். எதிர்பார்த்ததுக்கு இல்லை, பட் அதுக்கேற்ற பொட்டான்ஷியல் அவர்கிட்ட இருக்குது. பெட்ரோ பெனாலி கண்டிப்பாக அவரை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரோமன் பிலிபோடெக்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் உள்ளே வருவார்
வருவாரா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இவரோட கான்ட்ராக்ட் முடிவு இனிமேல் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தட்டி தூக்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் கேரளா பிளாஸ்டர்ஸ் அவங்களோட ப்ரீ சீசன் தாய்லாந்து மூவ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ லாஸ்ட் சீசன் எப்படி துபாய் மூவ் பண்ணாங்களோ இந்த சீசன் தாய்லாந்து மூவ் பண்ண போகிறாங்க. டீமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சீசன் அந்த சப்போர்ட்க்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக அந்த ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க காலங்காலமாக அதுக்கேற்ற மாதிரி பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வருஷத்தில் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து மூவ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த பிளேயர்ஸை கேரளா பிளாஸ்டர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் எங்கே மூவ் பண்ணியிருக்காங்களோ டேரெக்டாக தாய்லாந்துக்கே வந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் அவங்க டீம் ஜூலை 3 ஜூலை 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அண்ட் ப்ரீ சீசன் மூவ் பண்ண போகிறாங்க. அதை முடிச்சுட்டு மொத்த செட் ஆஃப் பிளேயர்ஸும் டேரெக்டாக துராந்த் கப்புக்கு உள்ளே வர இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். துராந்த் கப் பொறுத்த வரைக்கும் ஜூலை 26 ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நம்ம கம்ப்ளீட் வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ் அங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக துராந்த் கப் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பெட்ரோ பனாலி அப்படி என்ன தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ பிகினிங் எங்களோட நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கேம்பில் நான் ஜாயின் பண்ண பிகினிங்கில் ரொம்ப எங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ கண்ட்ரியாக இருக்கட்டும், இங்கே எப்படி அடாப்ட் ஆகுறது, மென்டாலிட்டி எல்லாமே எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் குரூம் ஆகிட்டோம். ஸோ ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஒரு சூப்பர் அட்வென்ச்சராக இருக்கட்டும், பிளேயர்ஸ்க்காக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ சிஇஓ இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, டீமுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அஸ் வெல் அஸ் ஃபேன்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லியிருப்பாரு. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்டர் ஆகிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம் அப்கமிங் சீசன். ஏன்னா இந்தியன் பிளேயர்ஸ் தான் எங்ககிட்ட இருக்காங்க. அதுவும் இந்தியன் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலிஜியன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஏன்னா ஒருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் திங்கிங். ஏன்னா மணிப்பூர், ஷிலாங், பஞ்சாப், கேரளான்ற மாதிரி ஏகப்பட்ட ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இவன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்டட் யுனைடெடாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தில் டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டியோடு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெடுக்காக ப்ளே பண்ண ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியை நாங்கள் கொண்டு வந்தோம். அதை தான் சேம் மியூசிக்ன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஸ்பானிஷ், மொராக்கன், பிரேசிலியன்ற மாதிரி ஏகப்பட்ட பிளேயரும் அங்கேருந்து இங்கே வந்து அடாப்ட் ஆக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபைனலாக அவங்க ரொம்ப இந்த டீமை ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம், நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லேர்ன் பண்ணோம்னாலே கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் லெவல் டீம் எப்படி கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஸ்மூத்தாக கேம் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே மூவ் ஆச்சு. ஸோ இதுதான் பிகினிங் ஆஃப் த சீசன். அப்கமிங் சீசன் நாங்கள் தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளே ஆஃப்க்கு ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம பெட்டராக பண்ணி ஆகணும், ஒரு குட் ஸ்பிரிட்டோடு நம்ம மூவ் பண்ணி ஆகணும். பட் அட் த எண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளே ஆஃப் போக முடியாமல் போயிடுச்சு. பட் ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட நாங்கள் ரொம்ப பெட்டராக இருந்தோம். பட் அப்கமிங் சீசன் அப்படி இருக்காது. ஓவரால் ஒரு குட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏராக அப்கமிங் சீசன் அமையும். ஏன்னா நாங்கள் ஏகப்பட்டது லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியன் ஃபுட்பாலை பற்றி நான் நிறைய தெரிஞ்சிருக்கேன். எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ எப்படி அவங்க திங்க் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களோட வீக்னஸ், ஸோ பிளேயர் எப்படி ஸ்ட்ரென்தன் படுத்துன்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்கமிங் சீசன் அந்த லேர்னிங்ஸை நான் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நாங்கள் அப்கமிங் சீசன் செம்மையாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு நியூ எரா வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு, எரா ஆஃப் வின்னிங், வின் நாங்கள் பண்ண போகிறோம் அப்கமிங் சீசன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எங்களோட பேர் அப்கமிங் சீசன் லீக்ல நாங்கள் பதிப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரோட கான்ஃபிடென்ட் அப்படியே அந்த டீம் செட் ஆஃப் பிளேயர்ஸுக்கு இருந்து கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் யுனைடெட் ஸோ பாஸ் சீசனுக்கு கண்டிப்பாக சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதது எல்லாம் சேர்த்து வச்சு அப்கமிங் சீசன் நாங்கள் இருக்கோம் பண்ணுற மாதிரி காமிச்சா பர்சனலாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு. அப்கமிங் சீசன் நாங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிருக்கோம். ஸோ பிளேயர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக அப்கமிங் சீசன் ஒரு வின்னாக நாங்கள் சூப்பராக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பெட்ரோ பனாலி சொல்லியிருக்காரு. ஸோ கிளப்போட ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அப்கமிங் சீசன் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டராக ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களோட தாட் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுவீங்க, எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.